ஹலோ எவ்ரிவன். இல்லம் தேடி கல்வியில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சிஸ்டருக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வாய்ப்புன்னு சொல்லலாம். இல்லம் தேடி கல்வியில் நீங்கள் அதுலேயும் ஒர்க் பண்ணலாம், இதுலேயும் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு 108 நாட்கள் மட்டும் வேலை. அப்போ உங்களுக்கு டபுள் சம்பளம், டபுள் கேஃபின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இது இல்லம் தேடி கல்வியில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்களுக்கு அந்த சப்ஜெக்டில் படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஐடிகே 3.0 மட்டும் கிடையாதுங்க, 1.0 2.0 ஒர்க் பண்ணி கூட உங்களுடைய சர்டிஃபிகேட்டை நீங்க வச்சு கூட இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அருமையான வேலை வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. 2025 கடைசி வேலைன்னு கூட சொல்லலாம். இதுக்கு மேல இந்த ஜாப் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா பல மாதம் கழித்து தான் இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஒரு 6 மந்த் 4 பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு வந்துச்சு, மறுபடியும் இப்பதான் வந்திருக்கு. இந்த மாதிரி வேலை வாய்ப்புலாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா கஷ்டம். உங்களுக்கு கிடைச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வேலை வாய்ப்பு வந்துக்கிறது யாருக்குமே தெரியாது. நான் சொல்றேன், நீங்க அதுபடி விண்ணப்பிங்க, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இப்போ வாங்க நம்ம விரிவாக பார்க்கலாம். திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் சிறப்பு சேவைத்துறையின் கீழ் இயங்கிட்டு இருக்கக்கூடிய அன்னை சத்யா அம்மையார் நினைவு அரசு குழந்தைகள் இல்லத்துல உங்களுக்கு வேலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. அந்த ஒரு வேகன்சி என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றுப்படுத்துதல் உங்களுக்கு வேலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு பாருங்க, வருடத்திற்கு 108 நாட்கள், ஒரு மந்த்லி 9 நாள் தான் இருக்கும். நிறைய பெண்கள் கல்யாணம் ஆகி வீட்டை பார்த்துக்கிட்டு குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு எந்த ஒரு வேலைக்கும் போக முடியாத இல்லம் தேடிகளில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்குலாம் இது பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பியான நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஏன்னா மந்த்லி 9 நாளுங்கும் போது அது நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய நாட்கள் தான். நீங்க அந்த அன்னை இல்லத்துக்கு நீங்க போய் குழந்தைகளுக்கு ஆற்றுப்படுத்துற அவங்களுக்கு ஆலோசனை வழங்கணும். அவ்வளவுதான் உங்களுடைய வேலை. போயிட்டு வரத்துக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1000 ரூபாய், 9 நாளைக்கு 9000, வருடத்துக்கு 108 நாள் இன்ட்டு 1000, 1,08,000 ரூபாய் பிளஸ் இல்லம் தேடி கல்வி. கிட்டத்தட்ட ஒரு ஆண்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாதனை இதுல கிடைக்கும். இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கான கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் முதுகலை பட்டம் நீங்க படிச்சிருந்தா போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. முதுகலை பட்டம் படிச்சு உரிய சான்றிதழ் நீங்க வச்சிருந்தா ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு நேர்காணல் மூலம் தான் எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் எதுவுமே கிடையாது, நேர்காணல் அடிப்படையில் உங்களே எடுக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்க இந்த ஜாப்க்கு எங்க விண்ணப்பிக்கணும், விண்ணப்பிக்க வேண்டிய அட்ரஸ் பொறுத்தவரை கண்காணிப்பாளர் அன்னை சத்யா அம்மையார் அரசு குழந்தைகள் இல்லம், ஆவூர் ரோடு, மாத்தூர், திருச்சி. இந்த அட்ரஸுக்கு நீங்க சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்கு. அதை நீங்க டவுன்லோட் செஞ்சு பூர்த்தி செஞ்சு வருகின்ற 22/12/2025 மாலை 5 மணிக்குள் நீங்கள் நான் சொன்னக்கூடிய அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணிங்களா அவங்க உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஏன்னா இந்த ஜாப் வந்ததே நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நான் சொல்லி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஜாப் இருக்குதுன்னு கூட தெரியலாம், ஆனால் இல்லம் தேடிகளில் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தோணாது. நான் சொன்னதுனால உங்களுக்கு தோணிருக்கும். ஸோ திருச்சி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா அருமையான வேலை வாய்ப்பு. போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ஆற்றுப்படுத்துதல், அவங்களும் உளவியல் ரீதியாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணணும். ஏதாவது மன ரீதியாக ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தாங்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் ஆலோசனை கொடுத்து அந்த மாதிரி மந்த்லி 9 நாள் போய் அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்துட்டு வரோம். ஒன் டே ஃபுல்லாக கிடையாது, போனீங்களா கொஞ்ச நேரம் எடுத்துட்டு அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. விண்ணப்பிக்க வேண்டிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் கண்காணிப்பாளர் அன்னை சத்யா அம்மையார் அரசு குழந்தைகள் எல்லாம், ஆவூர் ரோடு, மாத்தூர், திருச்சி. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன படிச்சிருக்குன்னா, உளவியல் மற்றும் ஆற்றுப்படுத்துதல நீங்கள் முதுகலை பட்டம் படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மதிப்பூதியம் ஒரு அமர்விற்கு 1000. அப்போ ஒரு நாளைக்கு 1000. அதிகபட்சம் ஒரு நபருக்கு பாருங்க, மந்த்லி உங்களுக்கு 9 அமர்வு, மந்த்லி 9 நாள் இருக்கும். அந்த 9 நாளைக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா, அப்போ 9000 ரூபா. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு வேகன்சி. இதுக்கும் இல்லம் தேடி கல்விக்கும் என்ன சம்மந்தம்? நீங்க இல்லம் தேடி கல்வியில கிளாஸ் எடுப்பீங்க, சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் எடுப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த அரசு இல்லத்தில் நீங்கள் போய் அவங்களுக்கு ஆலோசனை வழங்கணும். அதாவது கிளாஸ் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கிளாஸ் எடுக்கணும். அவங்களுடைய மன ஏதாவது ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு அந்த மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். அங்கேயும் டீச்சிங் வேலை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதுக்கு எப்படி முன்னுரிமை? நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, சரி இவங்க இதுக்கு முன்னாடி டீச்சிங் ஒர்க் பார்க்குறாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணுவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஜாப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா விண்ணப்பிக்கிறதுல லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்கான் பாருங்க,
04339250074. மொபைல் நம்பர் 6369104191. இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்களா நீங்கள் கால் பண்ணி விசாரிச்சுக்கலாம். இது திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் வெளியிட்டிருக்காங்க. வேறு மாவட்டத்துக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்களா, உங்களுடைய மாவட்டத்துக்கு எப்பயாவது இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் எப்பயாவது ஒன்ஸ் தான் வரும். அப்படி வந்துச்சுன்னா நான் தெரியப்படுத்துகிறேன். அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத வேலை வாய்ப்பு, அதே மாதிரி தேடினாலும் கிடைக்காத வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் வந்து நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கு. நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்துச்சுன்னா விண்ணப்பிச்சிங்களா உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக அமையும். விண்ணப்பிச்சிங்களா உங்களுக்கு அந்தந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நாமளும் கூடிய சீக்கிரத்தில் கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.